ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுகின்ற போதிலும் மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படவில்லை என்பதற்கு கிளிநொச்சி பன்னங்கண்டி கிராமம் சிறந்த உதாரணமாகும். கிளிநொச்சி பன்னங்கண்டி கிராமமே இது. பன்னங்கண்டி கிராமத்தில் சுமார் 240 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். எனினும் தமக்கான அடிப்படை வசதிகள் இன்று வரை ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை என இந்த கிராமத்தில் வாழும் மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தமக்கு வீட்டு திட்டங்கள் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இதுவரை ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் கூறுகின்றனர். நிரந்தர காணி ஒரு பூமி தந்து எங்களுக்கு நிரந்தரமா எங்களை இங்கே இருக்கக்கூடிய மாதிரி செய்து தரணும் தான் அரசாங்கத்துல நாங்க எதிர்பார்த்து நிக்கிறோம். மத்திய வகுப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட காணிகளில் சுமார் 25 வருடங்களுக்கு மேல் இந்த மக்கள் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இந்த மக்களுக்கு காணி உறுதி பத்திரங்களை வழங்குவதில் சிக்கல் நிலை தோன்றியுள்ளமையினால் வீட்டு திட்டங்கள் வழங்கப்படுவதிலும் இழுபறி நிலை காணப்படுவதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். சொந்த காணி இல்ல, சொந்த காணி இல்லாதபடி ஒருத்தருக்கும் வீட்டு திட்டம் இல்ல. சொந்த காணி இல்லாத வசதி இருக்கிறவங்க வீடு கட்டி கரண்ட் எல்லாம் எடுத்திருக்கணும். பள்ளிக்கூடம் வேலை சமைச்சுத்தான நான் ஜீவிக்கிறது மற்ற கோழி சந்துரு அப்பாவுக்கு மேலாத என்னால வேலை செய்ய மேலாத உதவியும் இல்லத்தாங்க செய்யல கஷ்டப்படுத்தானு நாங்க இந்தால இருக்கோம். ஆட்சியை மாற்றுவதற்காக தாம் வாக்களிக்கின்ற போதிலும் ஆட்சியாளர்கள் தமக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதில்லை என பன்னங்கண்டி கிராம மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பழைய அரசாங்கத்தை விட இப்ப புதுசா வந்திருக்க அரசாங்கம் உள்ள கஷ்டப்பட்ட கணவன் இல்லாத மற்றது தாப்பந்தாய் இல்லாம இருக்கிற சகோதரங்களுக்கும் ஒரு நிரந்தர வீடு கட்டி தரணும். நாங்க விருப்பப்பட்டு அளிச்சிருக்கோம் வாக்கு. அது சம்பந்தமா அவங்க கருத்துல கொண்டு எங்களுக்கு நிரந்தர வீடு ஒன்று தரணும் தான் கேட்டுக்கொள்றோம் புது அரசாங்கத்திட்ட. ஒரு 5 வருஷமா குடியேற்றத்துல இருந்து வந்ததுல இருந்து எங்களுக்கு வீட்டுல இருந்து தர இல்ல. பெரிய வெள்ளம் துன்பங்கள் வந்தா பெரிய சிரமத்துக்கு மத்தியில தான் நாங்கள் ஆளாகி கொண்டிருக்கோம். வாரவெல்லாம் தாரம் உங்களுக்கு கிடைக்கும்ன்றாங்க. ஒன்றும் இதுவரையிலும் ஒரு முடிவும் வரையில. யுத்தத்தால் வாழ்க்கையை தொலைத்திருக்கும் தமக்கான மாற்றத்தை புதிய அரசாங்கமேனும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதே பன்னங்கண்டி மக்களின் கோரிக்கையாக காணப்படுகின்றது. இந்த குழந்தையின் எதிர்காலத்தை ஏனும் சிறப்புற செய்ய இவர்களுக்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும்.